பாதி பேர் போனதுக்கு காரணம் என்னதுன்னா நம்ம மேலே உள்ள நம்பிக்கை. எப்படி சொல்றீங்க? வந்திருக்க கலைஞர்கள்லாம் சிறப்பான கலைஞர்கள், நல்ல தொழில் பண்ணுவாங்க, நல்லா பாடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நாடகத்தை சிறப்பாக முடிச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் எந்திரிச்சு போயிட்டாங்க. ஆனால் சில பேர் வீட்டில் படுத்துட்டு முடிச்சுட்டு இருக்காங்களே, இவங்கெல்லாம் போகாமல் இருக்காங்களே, என்ன காரணம்? நம்ம மேலே நம்பிக்கை இல்லை. எந்திரிச்சு எப்போ இவங்க போகிறாங்களோ அப்போ தான் நம்மளும் மங்களம் மாட்டிட்டு வீட்டுக்கு போகலாம். எவ்வளவு சந்தோஷம். ஹலோ, ஆட்டு வைத்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா. ஆட்டு வைத்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, நீ நடத்தும் நாடகத்தில் நாங்களும் உண்டு. என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினானே, ஆனால் நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாளே. நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாளே. ஆட்டு வைத்தார் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்க்கதவள் உன்னிடத்தில் கீதை கேட்டாள். பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்க்கதவள் உன்னிடத்தில் கீதை கேட்டாள். நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், ஆனால் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். ஆட்டுவித்தார் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டுவித்தார் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. கொத்துங்கிளி அங்கிருக்க கோகை பழம் எங்கிருக்க, தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. அடி தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. நான் பிறந்தது தனியா, மண் பிறந்தது தனியா, உழைச்சது தனியா, மண் விதைச்சது தனியா. நிலைமை இழந்தது எப்போது இங்கே, தாய் விரிச்சது தனியா, படு
கொடுத்தது தனியா உறவுகள் அப்போது அங்கே, நான் சிரித்தது தனியா அழுதது தனியா வரவுகள் அப்போது அங்கே. அழிதந்தனத்தை தானா இங்கே தங்கியவர் உண்டாதானா, அழுதந்தனத்தை மாட்டு தாளம் இல்லை, ஏன் குத்தமதும் கேட்க ஆளும் இல்லை. நல்ல வயிறக்குள்ள மகத்தில் முப்பத்தா சேர்த்து வச்சதுங்க சாமி இந்த சப்புத்தா, நான் முப்பத்தா நீ முப்பத்தா. உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி, உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி. பெத்தெடுத்தது யாரு, அழகு பேரு வச்சது யாரு, தத்தெடுத்தது யாரு, இப்ப தத்தளிப்பது யாரு. உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி. இவர் சக்கரவர்த்தி போலாம். ஏன்னா பாடுவதற்கு ஒரு சில காலங்கள் இருக்கு, ஏற்கனவே காலம் கடந்து கொண்டிருக்கிறது. கிளம்பு தம்பி, காலம் கருதி கிளம்பிடணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்ல அவரு இந்த மாதிரி வாட்சிங்கல்ல என்ன நேர காலத்தை அனுசரிக்கணும். இல்ல நான் அதை சொல்லல, நீங்க என்ன மாதிரி வாட்சிங்கல்ல உங்களை தான் சொன்னேன். இல்ல ஐயோ இந்த கிளம்புறேன், நல்ல காலம் கருதி சொல்லிட்டேன், சொல்லிக்கிட்டு இருக்கலையா? இல்ல அவர் கொஞ்சம் கோவக்காரு, நாங்க இந்த கிளம்புறேன். அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் தம்பி வேணாம்பா, கிளம்புறேன் கிளம்பி இந்த ஊருக்கு சொன்னேன், கிளம்பி போப்பா, அவ்வளவுதான் போப்பா போப்பா. விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க, நின்றுகிட்டே இருக்கிறது, கிளம்பி போறது. காலம் கருதி இருப்பர் கலங்கா வேற வச்சுக்கிட்டு துண்டை வச்சுக்கிட்டு என்ன தந்த வேலையில மாத்திக்கிட்டு போப்பா. யார சொல்ற நீ? இப்ப அங்க சொல்லிக்கிட்டு தலையில துண்டை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணலாமா? ஏடா நீ தலையில துண்டு போட்டுக்கிட்டு இருக்க? தரித்திரம் முடிச்ச மாதிரி கலங்காதை காலம் கருதுபவர் என்றார். இப்ப அதுக்கு நீ போக மாட்டீங்க. அப்புறம் சொல்லிவிட்டேன் தம்பி மருது, ஆமா உங்க மேல ரொம்ப எதற்கு ஒரு அளவு இருக்கு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, அளவு இருக்குன்னு சொல்லிட்டேன். எத்தனை அளவு? 3 தான். அதே ரைட். சரி. எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுமம் என்பது இழுக்க நான் வள்ளுவன். அந்த அடிப்படையிலே போக மாட்டீங்க. ஏய் இப்ப யார சொல்லிக்கிட்டு இருக்க? இப்ப போக மாட்டீங்க. எவ்வளவு நேரம் தான் உட்காந்துருப்பீங்க? மூத்துற 2க்கும் வராதா? பேசுறாங்கல்ல பெரியவங்க பேச சோத்த திண்டா நீலா இருப்பியா? கேளு கேளு நல்லா கேளு. நீ தேவையில்லாம நீ பிரச்சனை வளர்க்குற. யார் பிரச்சனை வளர்க்குறா? ஏன்னா இந்த இடத்துல வந்து இடம் பொருள் ஏவல், எந்த இடத்துல யாரு எதை பேசணும் அப்படின்னு ஒரு அறமுறை இருக்கு. எங்களை பார்த்து பாட்டு பாடுறாரா? நிரோத்தமையாவா? நீ பாப்பா மத. சரி. வந்தாரை வரவேற்பது வந்தமிழ் நாடாகும். எதிரியா இருந்தாலும் வந்தவங்களை வாங்கன்னு சொல்றது தமிழர்கள் பண்பாடு. வந்திருக்கிறது எங்க இடத்துக்கு வாங்க. எதை? உங்களைத்தான். என்னையா? ஆமா. நீங்களா? ஆமா. என்ன ஆமா? வாங்கன்னு. எதடா வாங்க போற? உங்களைத்தான் சொன்னேன். என்ன நீ வாங்க முடியுமா? உங்களை எதுக்கு நான் வாங்க போறேன்? அப்புறம் எதுக்கு வாங்கன்ற? இடத்துக்கு வந்ததுனால வந்தோம்னா 3.25 மணத்துக்கு 3 நாளைக்கு உட்காந்துக்கிட்டு வந்து மூச்சில் முகடு ஓன மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரான். பேசி விட்டு 3.25 நாளைக்கு கழிச்சுக்கிட்டு வாங்க அப்புறம் போங்கட்டு இருக்காரு. நீங்க தானே? எதை வந்த? உங்களை தான் வாங்கினே. எதை வாங்க முடியும்? நீ உங்களை தான் வாங்கினே. நீ வாங்க இருக்க கடை பொருளா? உங்களை கடை பொருள் நான் சொன்னேன். அப்புறம் அதே கடைக்கு போறேன், ஒருத்தன் ஒரு 1000 கொண்டு போறேன், அவனுக்கு தேவைப்பட்டதை வாங்குவேன். அதுக்கு பேர் என்ன? சாமா வாங்க. அப்ப அவன் கொண்டு வாங்குறேன்ல. அப்ப இங்க வாங்குற நீ என்ன என் சாமான வாங்க போறியா? உங்க சாமான வாங்கி எங்க கொண்டு போய் விற்க சொல்றீங்க? இடத்துக்கு வந்ததுனால வாங்கன்னு வரவேற்பு கொடுத்துருக்கேன். வாங்க வாங்கன்ற இடத்துக்கு வந்ததுனால வாங்கன்னு வரவேற்பு கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். எந்த இடத்துக்கு வந்தா நீங்க கூப்பிடுவீங்க? இது எங்க இடம். எங்க இடம். எது உங்க இடம்? இந்த இடம். யார் சொன்னது? நான் சொல்றேன். சட்டப்படி பார்க்கப்பட தட்டுக்கட்டப்படுதலுக்கு 8 அடி சொந்தப்படானே அந்த காலத்துல. பிறகு ஆடி அடங்கு வாழ்க்கையிட 6 அடி நிலம் சொந்தப்படானா. பிறகு 4 அடி 2 கட்டவிட கையடி வாயடி செல்லாதீனா. இது உலகத்துல எத்தனை அடி யாருக்கு சொந்தம்? யாருக்குமே சொந்தம் கிடையாது. பிறகு எதுக்கு நீங்க வாங்கன்றீங்க? இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு அந்த இடம் சொந்தம் தானே. இருக்கிறதுக்கு யாருக்கு அதுக்கு ஆதாரம் வேணுமா இல்லையா? அது ஜீவாதாரம் என்பது என்ன? அது எங்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆதாரம் வச்சிருக்கீங்களா? அத்தாச்சி வச்சிருக்கேன். அப்படி சொல்லுங்க. சரி அத்தாச்சி வச்சிருக்கீங்களே. உங்க அண்ணன் என்ன பண்றான்? அவர் வச்சிருக்காரு. இருக்குது எத்தனை? அண்ணன் தம்பி 7 பேர். அத்தாச்சி என்பது ஒண்ணுதான். இந்த அத்தாச்சி ஒருத்தர் வச்சிருக்கீங்களா? 7 பேர் வச்சிருக்கீங்களா? 7 பேருமே வச்சிருக்கோம். விளங்கும்டா குடும்பம். அண்ணன் தம்பி 7 பேர் சண்டை. அவனுக்குண்டு ஆதாரம். அவனுக்குன்றது இப்ப நாங்க எப்பவுமே பிரிக்க மாட்டோம், எல்லாம் ஒன்னாத்தான் வச்சுக்கிறது. அப்படியா? பிரிக்க கூடாது. எதுக்கு பிரிக்கணும்? நானும் உங்களோட ஒருத்தர் இருக்கனியா? அப்படி எட்டாதல்லவா? அப்ப சண்டை போடக்கூடாது. ஆமா. எங்க அம்மா உங்க அம்மா மாதிரி அப்படி வந்துட்டா நினைச்சிட்டா எதுக்கு சண்டை வருது? எங்க அப்பா உங்க அப்பா மாதிரி அப்படி எதுக்கு சண்டை வருது? ஓ அண்ணந்தி பூரா ஏன் நந்தி நினைச்சுக்கிறேன். ஓ அக்கா நந்தி பூரா ஏன் தங்கச்சி நினைச்சுக்கிறேன். ஓ பொண்டாட்டியே என்னப்பா என்ன இப்படி சொல்றீங்க?
அப்படின்னு உலகத்துல ஏதாவது தவறான வழிக்கு போறவங்களுக்கு நான் எடுத்துக்காட்ட சொல்லிடுவேன். அதனாலதான் நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அப்படி நீங்க மகளா பாப்பீங்க, அதுதான் உண்மை. நல்ல வேலை. உலகத்திலே எல்லா பெண்கள் எல்லா விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கு விளக்கின்பார்கள். சரி, அப்படிப்பட்ட இடத்துல இந்த இடத்துல நானும் வந்துட்டேன், நீங்களும் வந்துட்டீங்க. வந்தாரை வாழ வைக்கக்கூடிய வண்டமிழ் நாடு செந்தமிழ் நாடு போதிலே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே. நான் சொல்லுவேன், நானும் சொல்றேன், நீ சொல்லாதீயா. நானும் சொல்லுவேன். மாற்று கருத்து ஏதாவது சொல்லியா? நானும் சொல்லுவேன். இல்ல இதென்ன வம்பா இருக்கு? அப்படி கிடையாது தம்பி. உங்களுக்கு பேசக்கூடிய நான் சொல்றத கருத்தை நீங்க உள்வாங்கிக்கிட்டு அப்புறம் நீங்க பேசுங்க. அதுக்கு தான் அன்றைக்கு சொன்னான், எப்பொருள் யார் யார் வைக்க அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை சொல்லியிருக்காங்கல்ல, நானும் சொல்லுவேன் இல்லையா? இதென்ன வம்பா இருக்கு? என்னமோ உங்களுக்கு தான் பேச தெரியும், எங்களுக்கு என்னமோ பேச தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயா நீங்க படிச்சால்றது நான் ஏத்துக்கிறேன், அதை நான் மறுக்கல. ஏன்னா கற்க கற்பழித்த பின் இருக்கு அதற்கு போலீஸ் ஸ்டேஷன். கற்பழித்த பின்னா திருக்குறள் அப்படிதான் எழுதி கற்ற பின்றா. ஓ அப்படி வருதோ? கற்க கசரட கற்ற பின் நிற்க அதற்கு, கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இப்ப எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. இல்ல காதுல வாங்குற வார்த்தையே சுத்தமா வாங்கு. ஏன்னா அப்படிதான் சொன்ன, கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவைகள்னா. ஏன் அதே மாதிரி திருக்குறள் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்கல்ல, யாரு? அகர முதல எழுத்தெல்லாம் தகர செட்ல எழுதணும்னு. தகர செட்ல எழுதவா? தகர செட்ல தானே எழுதணும். நீ எழுதுன பழக்கம் போல தெரியுது. எழுதிதான் முத படிக்கணும். ஏன் எழுதித்தான் படிக்கணும்னா அது அப்படி கிடையாது. நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க எப்படி வேணாங்கறீங்க? இப்ப எழுதி படிக்கிறவன் அறிவாளி அப்படித்தானே? சரி அப்படித்தானே? அப்படிதாங்கற இல்ல பள்ளிக்கூடத்துல நம்ம ஏன் பள்ளிக்கூட எழுதாம என்று செவிவெளியை கேட்டு கொண்டவன் அறிவாளி அந்த காலத்துல? கேள்விஞானம். பயனிவர் அப்புறம் நீ உலகத்தை சேர்ந்த கேள்விஞானம் தானே. அவன் எழுதி படிச்சலாம் அது கிடையாது. அதான் சொன்னா, கற்றலின் கேட்டலே நன்று, கற்றலின் கேட்டலே நன்று. நீ எழுதி படிக்கிறத காட்டி கேள்வி ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு ராமாயணத்தை பத்தி பேசுறோம். இந்த ராமாயணம் சொல்லக்கூடிய ஒரு காவியத்தை பத்தி குறைஞ்சது படிக்கணும்னா நமக்கெல்லாம் ஒரு வாரம் ஞாபகத்தை படிக்கணும்னா, இல்ல கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு படிக்கணும், ஒரு மாசம் ஆகும். ஆனா அந்த ராமாயணத்திலிருந்து ஒரு மாசம் படிச்ச நூல்ல இருந்து காவியத்துல இருந்து ஒரு நிகழ்வை ஒரு பகுதியை ஒருத்தரை பத்தி நீங்க சுருக்கமா ஒரு 5 நிமிடத்துல பேசி முடிச்சிடலாம். அப்ப கேட்டுக்குருவாங்க, ஓ ராமன் இப்படித்தான் நடந்துக்கிட்டாரா, சீதை இப்படித்தானா, ராவணன் இப்படித்தானா, விஸ்வாமித்திரர் இப்படித்தானா, அப்படி தெரிஞ்சுக்கலாம். அப்ப அதைத்தான் சொன்னேன், கட்டளை விட கேட்டலை நன்று அப்படின்னா. அதனால நீங்க கேட்கிற விஷயங்களா இல்ல படிக்கிற விஷயங்களா நல்லா தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா படித்து கிட்டவனும் உண்டு, படித்து கெட்டவனும் உண்டு. அதனால இப்ப நீங்க என்ன பேசுறீங்களோ பேசுங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பேச்சு என்ன பெருமுனை வந்தாக்க கீச்சு கத்துமாம் கிளி சொன்னதை சொல்லுவான் கிளிப்புள்ள போல இல்லாம நீங்க என்ன பேசினாலும் அதற்கு நான் எதிர்த்து பேசுறா நீ நினைச்சுக்க கூடாது. ஆனா சமமா பேசி இந்த உலகத்துல நல்ல கருத்துக்களை சொல்றதுக்கு வாய்ப்பு தரேன். பேசுவீங்களே? கண்டிப்பா. ஏன்னா நல்லா பேசணும். ஏன்னா பேச்ச வந்து சரியா இருக்கணும். உலகத்துக்கெல்லாம் புரியுற மாதிரி பேசுங்க. நான் இன்னும் பேச ஆரம்பிக்கல. பேசுங்க நீங்க. ஏன்னா உங்களை பேச்சுக்கு நான் தடை போட முடியாது. கண்டிப்பா. தனி மனிதனுடைய சுதந்திரத்தை எவனும் பறிக்க முடியுமா? நான் இன்னும் பேச ஆரம்பிக்கல. நீங்க தாராளம் பேசுங்க. உங்களை நான் பேசக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா பேச்சு தானே உலகத்துல முக்கிய மூச்சு. நான் இன்னும் பேச ஆரம்பிக்கல. பேசுங்க நீங்க. உங்களை தமிழ் உயிர் மூச்சு அணைக்கும் போது நான் போய் தடுக்க முடியுமா? ஐயா வாயை திறந்து பேசலங்க. வாயை திறந்து பேச முடியும். உங்களை பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? எதை பத்தி பேச இல்லைங்க, பேச விட்டுட்டு பேசுங்க. நான் அதை தவறா சொல்லல. நீங்க எதை பத்தி பேச போறீங்க சொல்லிட்டு பேசுங்க. ஏன்னா நீங்க ஒண்ணு பேச அதுக்கு நான் ஒண்ணு பேச உலகம் என்னடா இப்ப சம்பந்தம் இல்லாம 2 பேரும் பேசிட்டு இருக்காங்களே அப்படி நினைச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் நம்ம சொல்ல பேச விட்டுட்டு பேசுங்க. இப்ப நான் ஏன் கோவப்படுறீங்க? நீங்க தாங்க பேசுறீங்க, நான் பேசலங்க. என்ன இந்த பேசி தானே இருக்க? பேசுங்கன்னு சொல்லி என்ன பேச விட்டு பேசுங்க. நான் தான் பேசுறேன் இல்லையா? இந்த ஒத்த வார்த்தை பேசிக்கிட்டே இருக்க முடியுமா? விடிய இப்ப நான் எப்படி பேசுறேன் அந்த மாதிரி விலாவாரியா பேசுங்க. நீங்க நல்ல விஷயங்கள் அதத்தான் சரி விலாவாரியா பேசுங்க. அதத்தான் விலாவாரியா பேசுங்க. ஏன்னா புராணத்தை பத்தி பேசலாம், இதிகாசத்தை பத்தி பேசலாம். என்ன எப்பதான் பேச விடுவீங்க? நான் தெரியாம தான் கேட்கறேன். சரி பேசி. ஏன்னா இலக்கியங்களை பத்தி பேசும்பொழுது நம்ம கதை சார்ந்த விஷயங்களா வந்துகிட்டு இருக்கு. வாய் வலிக்குமா இல்ல வலிக்காதா? நான் பேசிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. பேசணுமா? நான் நம்ம பேசக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி இல்ல ஊர்ல யாரும் சொன்னாங்களா? ஊர்ல யாரும் சொல்லலங்க, நீங்க தான் இப்ப பேசிட்டு இருக்கீங்க. ஒத்த வார்த்தை நான் பேசுறேன். என்ன பேச விட்டு பேசுங்க. ஏன்டா வெறிநாய் பியத்திட்ட மாதிரி இப்படி கத்துற? நீங்களா பேசிக்கிட்டீங்க, அப்புறம் நான் பேச வேணாமா? உன்னை நான் பேசக்கூடாது எப்படா சொன்னேன்? சரி நான் இவ்வளவு நேரம் பேசிருக்கல, ஒரு வார்த்தை நீ பேசாதே நான் சொன்னா சொல்லல. அப்புறம் நீங்க பேசுறீங்க அப்படி குறுக்க பேசுறேன். நான் என்னத்த பேச குறுக்க பேச அப்படி நடுக்க பேசுவோமா? படுத்துக்கிட்டு பேசுவோமே. படுத்துக்கிட்டா சரி, படுத்தா ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழே. உங்களுக்கு எப்படி படுக்கணும்? ஏன்டா சிரிக்கிற அப்படி? உங்க ஊர்ல இப்படிதான் சிரிப்பாங்களா? என்னை பேச விட்டுட்டு பேசுங்கன்னு தானே சொன்னேன். இப்ப நான் என்ன சொல்லிவிட்டேன்? நானும் வந்தது கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். இதோட 12 தடவை சொல்லியிருக்கேன், பேச விட்டு பேசுங்க, பேச விட்டு பேசுங்கண்டு. பேச்சு எதுல இருந்து வரும்? என்னையா உலகமா அதிசய பேச்சு எதுல இருந்து வருமாக்க? வாயில இருந்துதான் வர. அப்ப வாயில விட சொல்றேன். அந்த வாயில விடுங்கப்பா. அதுக்குதான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்களா? வாயில விடுவாங்களா? போங்க மூக்கையா. நீங்க வாயா ஐயா.
ஏன் அவ்வளவு கோவப்படுற நீ? அப்புறம் வாயில விடுவாரு. கோவப்படாதயா. அப்புறம் என்ன? கோபம் அதாவது ஒரு தெரியுமா, அடிக்கிற கைது அணைக்கும். கோபம் இருக்கிறதுல குணம் இருக்கும். அப்படியா? உங்களை பெரிய குணபதியா நினைச்சிருக்கேன். என்னைய உங்களை குணசீலனா நினைச்சிருக்கேன். குணசீலனா அவர்தான் இறந்துட்டாரு. ஏய் அவன் இல்லையா, அவன் ஐயப்பங்களுக்கு வரும்போது அதாயிட்டானியா. அது இல்லையா, குணம் வந்து சகல சர்வலோக குணமும் உங்ககிட்ட இருக்கிறத நான் ஒப்புக்கொள்றேன். ஏன்னா உங்க முகத்தை பார்த்துட்டு தெரியுது, அகத்தின் அழகு முகத்தை தெரியுமா. 6 மாசம் கழிச்சு பார்க்கும்போது நான் பேசிக்கிறேன். ஒரு வார்த்தை கூட நான் பேசல. ஒரு வார்த்தை நான் பேசிக்கிறேன். உள்ளதவே ஒரு பேசுறேன், ஒரு வார்த்தை கூட பேசுறாராம். என்ன பாவம் பண்ணணும் தெரியல. இப்படி நெஞ்சில கை வைக்காரா, நெஞ்சு வலி சாக போற அப்படின்னு சொல்ல போறாங்க. யாரை சொல்ல? உங்களை என்ன சொல்லுவாங்களா? தலைவலிக்குதே. தலைவலிக்கணும். தலையில கை வைக்க கூடாது. தலையிலே கை வைத்ததனால தான் அன்று பத்மாசுரன் எரிஞ்சு சாம்பலா போனேன். ஏன்னா அவன் வாங்கின வரம், நான் யார் தலையில கையை வைக்கிறனோ எரிஞ்சு சாம்பலான்னு. கடைசியில் என்னாச்சு, அவனே வச்சு அவனே செத்தேன். அந்த மாதிரி நீ போயிடாத. என்னப்பா கொஞ்சம் சிந்திச்சு பாரு. சிந்திக்கிறேன் உண்மையிலேயே தெளிவா புத்தி உள்ளவனாயிரு. எங்க தெளிவான என்ன தெளிவாம தனியா போட்டா நிக்கிறாங்க. அந்த தெளிவு இல்லையா, மனம் தெளிய வேண்டும், புத்தி தெளிய வேண்டும் இல்லையா. சில நேரத்தில் புத்தி சுவாதீனம் இல்லாம பேசுற மாதிரி இருக்குல்ல. நான் என்ன மனநோயாளியா? இதை நான் சொல்லணுமா? ஊருக்கு இப்படி சொல்லுங்க மனநோயாளின்ட்டு. இப்ப புத்தி உள்ள மனிதர்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர்லாம் புத்திசாலி இல்லை. என்ன கபடி விளையாடுறியா? கபடி பாருப்பா, உனக்கு இனிமே மண்டையில் மஜூன் முளைச்சிடும். என்னையா சொல்றீங்க? ஆமா, எங்க முளைக்கும். இவ்வளவு நாள் முளைக்கல, இனிமே முளைச்சிடும். அப்படியா? ஆமா. யார் நீங்க? இதற்கு இந்த ஆமா அதான் பாருங்கன்னா கோச்சுக்கிறாங்க. நான் எதவோ பேச போறாரு சொல்லி தான் இவ்வளவு நேரம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே வந்தேன். இந்த ஒத்த வார்த்தையை கேட்கறதுக்கு இவ்வளவு நேரம் போராடி இருக்கேன். நீங்க யார்? நீங்க யார்? இருங்க, சொல்லுங்க. யாருன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். யார் நீங்க? முற்றுமணந்தவன், மூவாசை கேட்டவன், நான் ஒரு பிரம்மச்சாரி. எவ்வளவு மண்டக்கரும் பாத்தீங்களா? யாருக்கு? உங்களுக்கு தான். யார் சொன்னது? யார் நீங்கன்னு கேட்டதுக்கு ஆமா இத கேக்குறது பாருங்கத்தா. ஒத்த வார்த்தை கேட்கறதுக்கு இப்படி நேரம் பேசுறான். இல்ல இத கேக்குறதுக்காக 3 நாளே போராட்டமா? கேப்பம்ல. எப்ப? இனிமேல் தானே கேப்பா. என்ன கேப்பம்? எடுத்த உடனே கேட்டோம்னா சரியா வந்துருமா? கேளியா. சரி. என்ன சரி? முக்காலை முனந்தவன் சொல்றீங்கல்ல, உங்க பேர் என்ன? நாரத மகரிஷி. நீங்க தானே? ஏன் சந்தேகமா இருக்கா? இந்த கலாக்காரர் தானே? உன் பேச்சு எனக்கு பிடிக்கல. இருங்க. கேக்குறதுக்கு பதில் சொல்லி போறேன். இவ்வளவு நேரம் பேசுறீங்க, நானும் பொறுமையா போயிட்டேன். சும்மா உன்கிட்ட வெட்டி பேச்சு பேசுறது பிடிக்காது. சும்மா நாரதர்னா கொம்பா முளைச்சிருக்கு. கொம்பு எதுக்கே முளைக்குது? நானும் போனா போது சாமியாராச்சும் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுறேன். கொம்பு முளைச்சவன் எவ்வளவு மண்டகரம் பேசுறீங்க? முனிவர்களிலே கொம்பு முளைத்தவன் கலைக்கோட்டு மகரிஷிடா. அவனுக்கு எனக்கு என்னடா இருக்கு? இருங்க, அவருக்கு முளைக்குது, இவருக்கு முளைக்காம போகுது, அதை பத்தி எனக்கு தேவையில்லை. அப்ப நீங்க கொம்பு முளைச்சவன் கேக்குறீங்க? எங்க இடத்துக்கு வந்துகிட்டு எங்களை நீங்க முதல்ல அதிகாரம் பண்றது தப்பு. இந்த இடம் எங்க இடம் சொல்லாத. அப்புறம் வேற எப்படி சொல்றது? எங்க இடத்துல வந்து நிக்கிறது நீங்க தானே, நானும் வந்து நிக்கிறேன் உங்க இடத்துல வந்து. பொய் சொல்லாதீங்க. போய் என்ன பொய் சொல்லாதீங்க? உங்க இடம் அந்த அத்தாச்சி ஆதாரம் பட்ட அதெல்லாம் விட்டுருவான். எப்படி இது உங்க இடம்ன்றீங்க? அட எங்களுக்கு சொந்தமான இடமுங்க, எங்க அப்பா சொல்லியிருக்காரு. மீண்டும் பொய் சொல்லாதயா. மறுபடியும் பாருங்க, இடம் எனக்கு சொந்தங்கிறேன். மீண்டும் போய் சொல்றேனா? நான் போய் சொல்றேன். நான் கேட்கிறேன், வாதி பிரதிவாதி 2 பேரும் போராடுறோம் பேச்சுக்கு. மக்கள் தீர்ப்பு மகேஷின் தீர்ப்பு. நீங்க நேரம் பார்த்தா இருக்கீங்க, கொஞ்சம் கூட நீங்க யோசிக்க மாட்டீங்களா? இப்ப என்ன சொல்றேன், இந்த இடத்துல இருக்கும் போது எங்க இடம்னா, இப்ப அங்க போயிட்டு அந்த இடம்ன்றேன். இதுக்குள்ளே எவ்வளவு பொய் பார்த்தீங்களா? இந்த இடம் தான் உனக்கு சொந்தம்னு இங்க தான் நிக்கிற. இப்படி சில மாதிரி இப்படி நிக்க. என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன லூசு மாதிரி தெரியுதா? இதை நான் சொல்லித்தே தெரியணுமா? இடமே எங்களுக்கு சொந்த, அந்த இடத்துல நீங்க தான் நிக்கிறீங்க. அப்படி நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கு. 80 லட்சம் இல்ல 8 கோடி 80 கோடிக்கு நீ வீடு கட்டினாலும் ஒரு மனுஷனாகப்பட்டவன் தன்னை அறியாமற் தூக்கத்தில் உருண்டு பரண்டு படுப்பதற்கு 8 கட்டுதேன். இதுக்கு மீற எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ 4 மாடி வீடு கட்டிருக்கோம்ன்றதுக்காக தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பாய்ச்சாம திரும்பி நீயா போய் ஏறி படுத்துக்கிறியா? போட. எவனுக்கு இந்த இடம் சொந்தம் இல்லடா. அப்ப இருக்கிற சொல்றாரு வந்து இந்த இடம் பூரா எங்களுக்கு சொந்தமா. இருக்கிறவே வாங்கி போடுற, இல்லாதவன் போத்திக்கிட்டு படுக்கிறா, என்ன செய்யறது? காசு இருக்காவே வாங்கி. இருக்கிறவனை வாங்கி போடலடா. இருக்கிறவனாக இருந்தாலும் இல்லாதவனாக இருந்தாலும் பூமி ஒரு நாள் சொல்லுமா, அதை வாங்கி போட்டேன் என் தாத்தை, இதை வாங்கி போட்டேன் என் பாட்டேன்னா, கடைசியில் உங்க அப்பனை வாங்கினேன் நான் தான், உன் பாட்டரை வாங்கினான், உன் தாத்தரை வாங்கினேன், நாளைக்கு ஒன்றை வாங்க போறதும் நான் தான். இந்த பூமாதேவி எடுத்து வச்சிருக்காடா எத்தனையோ அறிவு கிட்ட முண்டங்களுக்கு. அதை நீ தெரிஞ்சுக்க. சொல்லிட்டு போகுது. எதை சொல்ல? இருக்கிற வரைக்கும் மனுஷன் அனுபவிச்சுட்டு போறாங்க. மனுஷனா பிறந்தவனுக்கு ஆசை இருக்கத்தானே செய்யும். இன்னும் அனுபவிக்க முடியாம இருக்கான். நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஆசை இருக்கா? யாருக்கு? உங்களுக்கு ஆசை இருக்கா? நான் பற்றற்ற ஞானி. பாத்தீங்களா, உங்களுக்கு ஆசை இல்லை. ஆமா, நீங்க ஞானி. ஞானிகளுக்கு ஆசை கிடையாது. கிடையாது. மனிதனுக்கு ஆசை உண்டு. உண்டு. கொண்டாட்டி வேணும், புள்ள வேணும். ஆசை இல்லாதவன் அரை மனிதன். அதுக்காக பேராசை ஆயிடக்கூடாது. இல்ல பேராசைப்படல. சொல்லுங்க. சொல்றதுக்கு ஒரு மனிதனுக்கு 3 பிரதானம். உண்ண உணவு, உடுத்த விட இருக்க இடம் வேணும். போணும், அதுக்கு மேல வேணாம்.
அளவோட இருந்தா பிரச்சனை கிடையாது. இப்ப இவ்வளவு தூரம் நீங்க அளவுக்கு பேசுறீங்க, பின்னால் அமிர்தம் நெஞ்சு. இவ்வளவு தூரம் நீங்க பேசுறீங்க. ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க, கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படி? என்ன வேணாலும் கேளு, நான் சொல்லிட்டு போறேன். நீங்க ஆமா என்ன கேட்டாலும் நீங்க சொல்லிடுவீங்களா? என்னதான் கேட்க போறீங்க? ஒரு விஷயம் யோசிச்சு பேசணும். எல்லாத்திலையும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசப்படாது. முறைகட்டத்தனமா பேசாத. நான் முறைகட்டத்தனமா பேச மாட்டேன். எதை கேட்டாலும் நீங்க சொல்லிடுவீங்களா? நான் எதை பேச்சு இங்கப்பா, ஒரு மனிதன்கிட்ட பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் பேச்சுக்கு ஒரு முதல்ல வந்து பேச்சுக்கு என்ன தெரியுமா, ஒரு தைரியம் வேணும், சபை நாகரிகங்கிறது. அப்படி பேசும் பொழுதுதான் ஒரு மனுஷனுக்கு பலம் தானா கை கூடும். அதுக்கு பேரு தன்னம்பிக்கை. சரி, அந்த தன்னம்பிக்கையை நான் பயன்படுத்துறேன். சரி, முடிஞ்சா நீங்க பேசுங்க. அப்ப நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? நீ என்ன விஷயம் கேட்டாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன்னு சொல்லி முடிச்சிருக்கணும். சரி, நீ என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன்னா இது ஆணவ பேச்சா இல்ல அமைதியான பேச்சா? உங்கள்கிட்ட ஆணவமா பேசுறது, ஆணவத்தை வென்றவர்கள் நாங்கெல்லாம். ஆணவமா பேசணும், மண்டக்கணமா பேசணும். ஆனா ஆணவமா தானே பேசுறீங்க. என் பேச்சுடைய துணி பாணி அப்படி உங்களுக்கு தெரியுது. அப்படி அது எப்படி? சரியா? சாமினா பயபக்தியோட பணிவு இருக்கணும். ஆமா, நீங்க வந்து நாரதர் மகாமுனிவர். சரி, ரொம்ப சாந்த ரூபம் கொண்டு வரீங்க. கேக்குறீங்க அப்படி என்ன கேக்குறீங்க? நான் கேக்குறேன், உன் இடத்துக்கு நான் வந்துறேன். ஆமா, தைரியமா தான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். நீங்க என்ன பேச போறீங்க? ஐயா பெரியவங்க, நீங்க தான் சாட்சி. இல்லையே, சொல்லிட்டாங்க. இன்னைக்கு புளியங்குளம் மேடையில் இன்னைக்கு இவரா நானான்னு பார்த்துக்குவோம். அட பார்த்துக்குவோம். அவ்வளோ பெரிய ஆளா நீங்க? ரெண்டுல ஒன்று பார்க்க விட மாட்டேன். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்களே, ஒரு மனுஷனுக்கு வந்து எந்த இடமும் சொந்தம் கிடையாது. சரி, ஒரு மனுஷன் என்னைக்காவது பிறந்தா ஒரு நாளைக்கு சாகத்தியாம் போறேன். நான் என்ன கேட்டீங்கல்ல, நான் பிரம்மச்சாரி சொன்னேன்ல, என் பேரை கேட்டீங்க, நாரதன் சொல்லல. இப்போ நான் கேட்குறேன், நீங்க யாரு? சரி, கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் கேட்பேன். சொல்லியா நீங்க? என்ன கேட்டீங்க? நீங்க யாரு? வீரத்தேவன். ஏன்னா என்னை பத்தி கேட்டீங்க. ஆமா, நான் சொன்னேன். இப்போ நீங்க சொல்லுங்க, யார் நீங்க? என் பேர் வீரத்தேவன். எப்படி சொல்லிட்டேனே? நாராயணா, சங்கடத்துக்கு பிள்ளை பற்றி வெங்கட்ராமன் பேர் வச்ச கதையாக இருக்குது. நான் என்ன கேட்டேன், நீ என்ன பதில் சொல்கிற? என்ன பேரை தானே சொன்னேன். இப்போ மறுபடியும் கேட்குறேன், உங்கள் பேர் என்ன? வீரத்தேவன் தானே சொன்னேன். ஏய், முதல்ல நீ யாருன்னு கேட்டதுக்கு வீரத்தேவன்ற, உன் பேர் என்னன்னு கேட்டதுக்கு வீரத்தேவன்றது சரியான பதிலா? புரிஞ்சிருச்சு. என்ன பேசுற? உன் பேர் என்னன்னு கேட்டாதான் நான் வீரத்தேவன் என் பேர் சொல்லணும். நான் அதை கேட்கல, நான் என்ன கேட்குறேன், நீங்க யாருன்னு கேட்குறேன். காவல்காரன். ஏய் நடி, நீ என்ன வேலை பார்க்குறீங்க கேட்டனா? இல்ல, கோபத்தை அப்புறம் கிளப்பி விட்டு கூடாது. நீ என்ன வேலை பார்க்கறத நான் காவல்காரங்க காவல் பார்க்குறேன்னு சொல்லணும். நான் அதை கேட்கலையா, நீங்க யாருன்னு கேட்குறேன். என்ன அது? நான் ஒரு மனிதன். வேடா, நீ மாடாடா அப்படி கேட்டாத. இல்லைங்க, நான் ஒரு மனுஷங்கன்னு சொல்லணும். நான் அதை கேட்கலையா, இன்னும் பணிச்சு கூட கேட்குறேன்யா. தாங்கள் யார்? எங்கள் அப்பனுக்கு ஆத்தாளுக்கு புள்ள. பக்கத்து வீட்டுக்காரங்கடா பிறந்த அப்படின்னு கேட்டது. இல்லைங்க, நாங்கள் எப்பனுக்கு ஆத்தாளுக்கு தாங்க பிறந்தேன் அப்படின்னு அடிச்சு சொல்லணும். நான் அதை கேட்கல, நீ யாருக்கு பிறந்தேன்னு கேட்கல. நீ யாரியா? நான் ஒரு ஆத்மா. நீ என்ன செத்து போன ஆவியாடா? அப்பா அப்பத்தான்டா சொல்லணும். இல்லைங்க, நான் உயிரில் ஒரு ஆத்மாங்க அப்படின்னு சொல்லணும். என்ன கேள்வி அவனுக்கு புரியல. இவர் கேட்குற போட்டி வச்சு வர்றாராம். சரி, இப்போ இது கடைசி ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். யாரியா நீங்க? தெரியலப்பா, சுத்தமா எனக்கு தெரியலையே. மனசு சந்தோஷமா இருக்கியா? என்னது? அரியனாச்சி வாசல்ல இல்ல இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு விடையை கண்டுபிடிச்சு பதில் சொல்லிட்ட பத்தியா? உண்மையிலே உன்னை நான் பாராட்டுறேன். பதில சொல்லிட்டேன். கைவிடியா? ஏங்க, நான் தெரியலன்னு தாங்க சொன்னேன். இது என்னங்க பதில்? தெரியலையா? எங்க பேர் என்னங்க? பேரை சொன்னேன், எங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளைன்னு சொன்னேன். அப்பெல்லாம் ஏத்துக்கல. நான் தெரியலன்னு சொன்னேன்னா பதில் ஏத்துக்கிறேன். ஏன் கேள்விக்கு இப்பதான் நீ சரியா பதில் சொல்லிருக்கீங்க. நான் என்னங்க பதில்? யார் நீ? தெரியலங்க. யார் நீ? தெரியல. அப்புறம் தெரியல. நல்லா தெரியல. கத்தி தெரியல. பாராட்டுறேன்யா. சரியான பதில் சொல்லிட்டியா? தெரியல. நான் மனமாற வாழ்த்துக்கிறேன். பரவாயில்லையே, நல்ல வாத்தியார்த்தியா. தெரியலன்னு சொன்ன ஏத்துக்கிட்டீங்க பாருங்க. இதாண்டா வாழ்க்கை மனுஷனுக்கு. என்னது? தெரியாது என்பதாண்டா பதிலே. நான் யாரு எனக்கு ஏதும் தெரியலையே, என்ன கேட்டா நான் சொல்ல வழி இல்லை. எப்படி சொல்ல முடியும்? நீ யாருன்னு தெரியுமா? இந்த ஆத்த வகுத்துல நீ பெறப்பட்டு நீ யோசனை பண்ணியா? கடவுள் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து கொடுத்தது இந்த உடல். நீயா வந்து கொண்டு வந்தையா? இல்ல இல்ல. இந்த வாழக்கூடிய உயிர் என்பது ஆத்த அரியனாச்சி கொடுத்தது, இறைவன் கொடுத்தது. நீயா கொண்டு வந்தையா? இல்ல இல்ல. இவ்வளவு அறிவா பேசுறியே, படித்து கொண்ட கல்வி நீயா படிச்சுக்கிட்டியா? இல்ல. உனக்கு கற்றுக் கொடுத்தவன் ஒரு வாத்தியாரு. இங்க வேலை பார்க்கறியே, இந்த வேலையை விட்டது யாரு? உன்னுடைய அப்பா வாத்தியார். இன்னும் சொல்ல போனா வேலைக்கு போனா கூட வேலை கொடுக்குற முதலாளி, கூலி கொடுக்குறவங்க முதலாளி. இந்த இடத்துல இன்னும் இதை காட்டின ஆழமா கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வாழ்க்கைப்படக்கூடிய இன்னொரு மனைவி, அதன் மூலமா பிறக்கக்கூடியது குழந்தை. நம்மளை கேட்டு பிள்ளை பிறக்கிறது கிடையாது.
என்னை கேட்டு பிறந்தானா உன்னை கேட்டு பிறந்தானா எதுவும் கிடையாது. கடைசியில் தாயினுடைய வகுற்றிலிருந்து முதல் முறையாக அந்த குழந்தையாக வரும்பொழுது முதல் முறையாக நம்மளை யார் குளிப்பாட்டினது உனக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? இல்ல முதல் முறையாக அந்த உடம்புல கோடி துணி யார் போட்டுன்னு தெரியுமா? இனிமே வீடியோ செத்து போன பின்னால உன்னை கடைசியாக குளிப்பாட்ட போறது யாருன்னு தெரியுமா? தெரியாது. இல்ல அந்த நேரத்தில் உன்னை கடைசி கோடி போடான்னு அப்ப யாரா தெரியுமா? தெரியாது. இப்ப சொல்லு நீ யாரு? தெரியாது. இதாண்டா வாழ்க்கை, இதாண்டா விடை, இதாயா பதில். நாம யார் நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு வேளை தெரிந்து கொண்டால் நம்ம கடவுளாயிருவோம். அதனால முறைகட்டத்தனமா பேசாத. அப்படியா? முறையோட இருங்க பேச, வரமுறையோட பேசு. பொழுதனைக்கு இந்த முறைகட்டத்தனமா பேசாத, வரமுறையோட பேசு, முறை இல்லாம பேசாத, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா, நான் கேட்டக்குள்ள ஏதோ வரமுறை நீ பதில் சொன்னீங்க. இருங்க, சிந்தனைக்கு நீங்க, சிரிப்புக்கு நான், சிந்திக்க வைக்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. சரி, சிரிப்புக்கு தகுந்தாப்புல நான் மக்கள் பேசுறீங்க. சரிங்களா? அறிவுக்கு வேலை கொடுப்போம், நீங்க முடிச்சிட்டீங்க. வேலை கொடுப்போம். ஒரு மனுஷன் பிறந்துட்டானா பிறந்த மனுஷன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாவு என்பது நிச்சயமியா, இறப்பு இருண்டியா. செத்த மனுஷனை என்ன செய்வாங்க? செத்த மனுஷனை ஒண்ணு எரிப்பாங்க இல்ல புதைப்பாங்க. சுடுகாட்டுக்கு பணத்தை கொண்டு போயிட்டாங்கன்னா ஆண்கள் தான் போவாங்க. ஆமா, பெண்கள் போவாங்களா? தம்பி, வீதி வரை யார் வருவா? வீடு வரை உறவு, உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரு? யாரும் முடியாது. அதத்தான் சுருக்கமா சொல்ல தெரியாது. அப்படி அப்பனா சுடுகாட்டுக்கு எந்த பெண்ணும் போக மாட்டாங்க. அது போக முடியாதியா? உண்மை. ஆமா, வீதியோட முடிஞ்சு வச்சு. ஒரு பொம்பளை போய் சுடுகாட்டில் உட்காந்து அழுகிற ஒரு பணத்தை பார்த்து, அது எக்காவது எதாத்தான் போயிருப்பா, வச்சிருப்பா, பணத்துக்கிட்ட போய் போக முடியாது. உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா பணத்தை பார்த்து. எப்படி சொல்ற? அப்ப அந்த சுடுகாட்டில் வேலை பார்க்கக்கூடிய மனிதர் வந்து கேட்கிறாரு, என்னம்மா இந்த பணத்தை பார்த்து அழுகிறியே, யார் இந்த மனிதர்? எதுக்கு அழுகிற, என்ன விவரம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். உடனே அந்த பெண்மகள் சொல்ற, ஐயா இறந்தவர் வந்து சாமானியப்பட்டவர் கிடையாது. நல்லா கவனிக்கணும். சாமானியப்பட்டல இறந்தவர் வந்து சாமானியப்பட்டவர் கிடையாது. என் அப்பனும் இவன் தான். ஆஹா, என் அப்பனும் இவன் தான். உன் மகளா? என் தாய் மாமனும் இவன் தான். என் புருஷனும் இவன் தான். செத்தது ஒத்த ஆளு, முறை 3 முறை. எப்படி இந்த முறை வரும்? செத்தது யாரு? முதல்ல வேலை மம்மியா கழுதிய போட்டு வச்ச கதையா? என்னது? ஏடா என்ன பேச்சு பேசுற? செத்தது ஒரு ஆளா 3 முறை சொல்லி அழுக முடியுமாடா? அழுதுருக்காள. ஒன்னும் எங்க அப்பனி மனைனா ஒன்னும் அவளுக்கு மகளா இருக்கணும். என் மாமனு மனை சொன்னா மருமகளா இருக்கணும். இல்ல புருஷன்னா பொண்டாட்டியா இருக்கணும். இதானே உறவு முறை வரும். இருக்கும். இதெல்லாம் இருக்கும். பேச்ச முறையெல்லாம் இருக்குது. நீங்க தானே சொன்னீங்க முறைகடத்தனமா கேட்காத, முறைகடத்தனமா. யாரை பத்தி முறைகடத்தனமா பேசாதீங்க. இந்த பேச்செல்லாம் பேசப்படாது. ரொம்ப அதிகாரத்தோட பேசக்கூடாது. ரொம்ப அதிகாரம் என்ன பண்ணாதீங்க. முத நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. நீ யாரு தெரியல, உடனே தெரியலையா பதில் பேசுறாராம். பேச்சு கிண்டல் நக்கல். நான் கேட்கிறேன், வந்தோடனே அண்ணன் அந்த கண்ணாடி போட்ட அண்ணன் சொன்னாரு, வந்ததுல இருந்தா யூடியூப்ல பார்த்தாரா அண்ணன், யூடியூப்ல பார்த்து சொன்னாரு, கீதப்பிரியனை நல்ல ஒரு கேள்வி கேளுங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. நானும் சரி கேட்கக்கூடாது வேணான்னு சொல்லி போனோம்னா நம்மளைத்தானே வந்துக்கிட்டு ஏறி பார்க்குறாப்புல. இப்போ நான் கேட்குறேன், கிண்டல் அப்படின்னு நான் சொன்னேன், நீங்க அதுக்கு எதிர்ப்பது என்ன சொன்னீங்க? நக்கலா அப்படின்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? என்னது நீங்க சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். அதையா இப்போ சொல்லுவாங்க, ஏய் அவன் கேலிங்கின்றமா பேசுறாப்பா அப்படின்னு. கேலி என்பது ஒருவரை எள்ளி நகையாடுவது, அவர் வந்து கொஞ்சம் ஏளனமா பேசுவது, இதுக்கு பேர் கேலி. கிண்டல் என்ன தெரியுமா? என்னது? நம்ம வந்து கிண்டலா பேசுறான்னு சொல்றோம்ல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சில விஷயங்களை கிண்டனாத்தை வெளியில வரும், அதான் கேலியும் கிண்டலும். ரெட்டை மனித மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. தமிழில வந்து ஒரு சொல்லு இருக்கும், 2 அர்த்தங்களோடு. அப்படி ஏட்டிக்கு போட்டின்றேன். ஏட்டினா என்ன, போட்டி என்ன? அக்கம் பக்கம்ன்றேன். அக்கம் என்ன, பக்கம் என்ன? மேப்புட்டுக்கி போட்டுங்கிறாங்க. அது வேற, அது வேற. அதனால தெளிவான விஷயத்துக்கு நம்ம வந்துடணும். அப்பேற்பட்ட நிலையில நீங்க கேட்பது பெருசு இல்லை, காலதாமதமாகுது. அதனால காலத்தை ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ நேரம் என்னை பேச விடாமல் என்னை நிப்பாட்டிக்கிட்டு அவர் மட்டும் பேசினாராம், அப்போ காலதாமதம் ஆகலையா. என்னை போட்டு வாங்குன்னு வாங்கினாரு, அப்போ காலதாமதம் ஆகலையா. இப்போ நான் ஒரு விஷயம் கேட்ட உடனே காலதாமதம் ஆயிடுச்சா, உடனே அடுத்த ஆளை சந்திக்கணும். எவ்வளவு தெளிவு. இங்க இருங்க, நம்ம ஐயாங்க நான் நல்ல அமைதியை ரசிக்கிறாங்க. எனக்கு அந்த புலிவங்கள மக்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, சில நேரத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, ஆனால் அமைதியான முறையில் ரசிக்கிறாங்க. ஐயா வந்து ரொம்ப அப்படி பக்குவமா வெளியே தெரியாத சையை காட்டினார், அதை புரிஞ்சுக்கணும். அது எனக்கு இல்லைங்க, அது எனக்கும் புரியுது. அதுக்கு பிறகு இளம் ஐயா என்ன தெரியுமா சொன்னாரு, கேட்ட கேள்விக்கு பதில சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த ஆளை சந்திக்க வைப்பான்னு சொல்லிட்டாரு ஜாடையா. ஏன்னா இளமறை காய்மறை, அது பக்குவமா சொல்றாரு. நேரம் ஆகுது. சரி இருங்க, அப்படி உங்கள்கிட்ட நான் எதுவும் தப்பா எதுவும் கேட்டேன்னா, எங்க மக்கள் பூரா உட்காந்துருக்கீங்க. தம்பி தம்பி சூர்யா நீ கேட்டது தப்புப்பா அப்படின்னு சொல்றவங்க கையை தூக்குங்க. தம்பி நீ சொன்னது சரிதான்ப்பா, நீ கேட்டது சரிதான்ப்பா அப்படின்னு சொல்ற பூரா கை தட்டுங்க பாப்போம். மக்கள் என் பக்கம். அப்பனா நீங்க பதில் சொல்லாம உள்ள போக முடியாது. என்ன இதுக்கு கை தட்டி விட்டீங்களே? அப்புறம் என்ன, எனக்கு அப்படி வருது. அவர் கேள்வி கேட்டவனுக்கே கைதட்டுனா, பதில் சொன்னா உங்களுக்கு என்ன கைதட்டு கிடைக்கும்? அப்படியா? அதை யோசிக்க.
இப்ப நீ கேட்டீல நான் ஒரே வார்த்தை சொல்லிடுவேன். இது ஒரு முறைகட்ட கதை. அதனால இந்த கதைக்கு நான் பதில் சொல்ல விருப்பம் இல்ல. சரியா? சரி. சத்தம் கிடைச்சு உள்ள ஆளோரு பாடியதையா? ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, இது முறைகட்ட கதை. அதே உண்மை. சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. காலையில நம்ம புளியங்குளம் மக்கள் பூரா டீ கடையில் உட்காந்து பேசுவாங்க. நேற்று கீதப்பிரிய வந்தாரியா, நல்லா பேசினாரியா, நல்லா பாடினாரு, நல்ல கருத்துக்கள் எடுத்து சொன்னாரு. ஆனா பப்புனு கோமாளி சூர்யா வந்து ஒரு வார்த்தை கேட்டான் பாரு, சொல்ல முடியாம புள்ள அப்படியே தெரிச்சு போய் நின்றுட்டாப்புல. பதில் தெரியல போல இருக்குப்பா. பாப்பா அடுத்த வருஷம் நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வரலாமா வேணாமான்னு யோசிப்பா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. எப்படி 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 ஏத்தி தூண்டி வரையான் பாருங்க. பதில் சொல்ல வேணாம். ஊருக்காரங்க பேசுற மாதிரியே பேசி காலையில இவர் கேட்ட கேள்விக்கு நாரதர் பதில் சொல்றாரு. டீ கடையில பேச வைக்கலாம். பேசுவாங்க. பேச சொல்றேன் அவங்கள. இந்த கண்ணாடி போட்ட ஐயாவே பேசுவார் முத. இல்ல ஊரு பேசுற இங்க இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஊர் போற்ற மாதிரி பேசலாமே தவிர தூற்ற மாதிரி வைக்க கூடாது தம்பி. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, கேள்வி கேட்ட உனக்கே இவள கைதட்டுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா. கேள்வி கேட்ட எனக்கே இப்படி கைதட்டுனா நீங்க முறையான பதில சொன்னீங்கன்னா மக்களுடைய கைதட்டி எவ்வளவு இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இதை ஏன் நான் வார்த்தையால சொல்லேனா, இந்த கதையை வந்து நான் வாயால சொன்னா புரியாது. சரி, அதுக்கு கொஞ்சம் இன்னொரு ஆள் சேர்ந்து நடிச்சு காட்டணும். நடிப்பா அதுக்கு தானே வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் நடிப்போம். எனக்கு தேவை பதில். எங்கிட்டு போனாலும் விட மாட்டானே. நான் பதில வாங்காம விட மாட்டேன். சரிங்க வாங்க. நீங்க நடிக்கிற தயாரிட்டீங்க. நடிக்க தயார். அதுக்கு அதிகமாக நடிச்சிடக்கூடாது. வாங்குறது தக்க நடிக. சரியா? ஏன்னா ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கன் வரி அப்படின்னா சரி வச்சுக்கிறோமா. இப்ப இந்த இடத்துல பக்கத்து ஊருக்காரங்க நம்ம. இப்ப நீங்க புளியங்குளத்துக்காரு, நான் பக்கத்துல சாத்தரச கோட்டைக்காரு. சரி, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இப்ப 2 பேரும் என்ன பண்ண காட்டுக்குள்ள வேலை வெட்டி பார்க்க, இந்த விறகு வெட்டுற வேலை எல்லாம் இருக்கு இல்லையா, இப்படி வேலை வெட்டி பார்க்கும் பொழுது உங்களை சந்திக்கிறேன். என்னைய எங்கேயோ ஒரு முன்ன பண்ண நம்ம பார்த்த மாமா இருக்கே அப்படியா அப்படின்னு நீங்க அப்படின்னு கேட்டோன்னே நீங்க சொல்றீங்க என் ஊர் புளியங்குளம் தாங்க, நான் இன்னார் விட்டு பிள்ளைன்னு சொல்லும் போது அப்ப எனக்கு ஞாபகம் வருது, எப்ப உங்க அப்பா அம்மா இறந்து கிட்டத்தட்ட 15-20 வருஷம் அப்போதப்பா, எப்படி பார்க்க உனக்குன்னு ஒரு தங்கச்சி இருந்தாலே நல்லா இருக்கீங்களாண்டு. ஏன்னா ஒரு சாதிச்சவன் சொந்த வந்தானே அப்படி பக்கத்து ஊருக்கு தானே நீங்க வந்து அப்படின்னு விசாரிக்கிறேன். நீங்க உண்மை ஒத்துக்கிட்டே ஆமாங்க எங்க அப்பா அம்மா இருந்தாச்சு, எனக்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சு, இப்போ வயசு வந்த குமரியா இருக்கு, அதை எப்படியாவது நல்ல இடம் பார்த்து கட்டி கொடுக்கறதே நான் இவ்வளவு கஷ்டப்பாடு விட்டு வேலை பார்த்து பாக்குறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு சந்தோஷம் வாங்கி போச்சு. நீங்க ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து நான் பிறந்தப்பயே நான் பிறந்த இல்லையா அப்பயே என்னுடைய பிறப்புடைய வளர்ச்சி, அதாவது எப்படி இருக்க போறான்னு எங்க அப்பா எதிர்பார்த்துட்டே இருந்தாரு. ஒரு 5 வயசு ஆச்சியா, அதுக்கப்புறம் என் தங்கச்சி ஒன்று பிறந்தால, திடீர்னு பார்த்தா எங்க அப்பா அம்மா ஒரு நாள் என்ன பண்ணாங்க, திடீர்னு மழை பெஞ்சு வெள்ளத்துல அடிச்சு போயிடுச்சு, கம்மா வெள்ளத்துல. ஆமையா? ஆமா, அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. சரி சரி, நீங்க தானே நடிக்க சொன்னீங்க, அதனால தான் நடிச்சேன். அப்படி இறந்த பின்னால என்னாச்சு, எனக்கு ஒரு அழகான தங்கச்சி இருக்கா இல்லையா, அவளையும் வயசு வந்து கோரி ஓ மாதிரியே கட்டி கொடுக்கணும்னு மாப்பிள்ளை தேடிட்டே இருந்தேன். நீங்களா? ஆமா, அந்த நேரம் உங்களை பார்த்து இல்ல, ஆளு நல்லா 6-7 அடி உயரமா இருக்காரு, சும்மா ஆஜானு பாகவான உடம்பு, செக்க செவேர்னு அப்படி காக்க நிறத்துல, கண்ணங்கரேருண்டு காக்கா நிறத்துலயா, முடி கருமையா இருக்கலையா, அத சொல்றனியா, ஆளு இவ்வளவு அவ லட்சணமா, இல்ல அவளுக்கு ஏத்த மாதிரி லட்சணமா இருக்கிறாரு, எப்படியாவது நம்ம தங்கச்சிக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துரு சொல்லி என் தங்கச்சியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் சொல்லி சம்பதம் கொடுக்கணும். உங்க தங்கச்சி எனக்கு? ஆமா. எப்ப கல்யாணம்? எப்ப கல்யாணம்? இல்ல நீங்க தானே நடிக்க சொன்னீங்க, நடிக்க சொன்னீங்கல்ல, சொல்லிவிட்டு அப்புறம் அடிக்க சொல்றேன். தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு அடிக்க வரலாமா? என் தங்கச்சியை கட்டிடுவீங்க நீங்க தானே சொன்னீங்க. கதைக்கு தான் சொல்றேன். கதைக்கா? நான் உண்மையிலே நிஜத்துக்கான்னு நினைச்சிட்டேன். இப்ப என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி நீ போய் சந்தோஷமா இருக்கும் பொழுது அங்க ஓன் தங்கச்சி இருப்பாள்ல, ஒரு வயசுக்கு வந்து குமரி இருக்கும்போது வீட்டுல இருக்கும்போது கல்யாணம் பண்ணலாமா? அப்போ ஓன் தங்கச்சி நீ என்ன கட்டி கொடுத்துற, அது கல்யாணமாயி 2 புள்ளவது கிடக்குது. அந்த பேச்சடா கடையில வர தங்கச்சி. இப்ப என்னுடைய தங்கச்சி உனக்கு மனைவி ஆயிட்டா, உன்னுடைய தங்கச்சி எனக்கு மனைவி ஆயிட்டா, அப்ப என் தங்கச்சி ஓன் பொண்டாட்டி, ஓன் தங்கச்சி என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி உங்க பொண்டாட்டி, உங்க தங்கம்மா அப்படி இருவருமே என்ன பண்ணாங்க, 2 பேரும் கர்ப்பவதி ஆயிட்டாங்க, மாசமா இருக்காங்க. ஆமா, நிறைய மாத கர்ப்பிணி ஆகி குழந்தை பிறக்குது. முதல் முறையாக உன்னுடைய மனைவி, அதே தங்கச்சி, அழகான ஒரு பெண் குழந்தை. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. சிங்கம் செயல்பாடு அப்படி இருந்திருக்கு. செயல்பாடு எச்சரிக்கை தேவை. சரி, அப்ப என்ன ஆச்சு, இந்த பெண் குழந்தை பிறந்துச்சு இல்லையா, இந்த பிறந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்த பிரசவ வேதனையில உன்னுடைய மனைவி இறந்து போயிட்டா. உங்க தங்கச்சி இறந்து போயிட்டாங்க. அறிவு கட்டவனே, கதையில தான்டா. நீங்க தானங்க நடிக்க சொன்னீங்க, நடிக்கவே விட மாட்டேங்கிறீங்க. இப்ப பொண்டாட்டி போல பாசம் வச்சு கத்தி கதறி எழுத இல்ல, அப்படி கத்தி 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 கதறி எழுதும் போது திடீர்னு மூச்சடைச்சு நீயும் செத்து போன.
என்னையா பண்றேன்? செத்து போத்தேன். செத்தவன் பேசுவானாடா? முன்ன பின்ன செத்து தாத்தானே தெரியே. சரி இருக்கட்டும். இப்ப நீயும் செத்து உன் மனைவி இறந்து உன்னுடைய குழந்தையாகப்பட்டது அது பெண் குழந்தை அனாதையா இருக்கா. இங்க ஏன் பொண்டாட்டி இருக்கலையா? என்னுடைய மனைவிக்கு இப்ப தண்ணி கூட உடைஞ்சு பிரசவலி ஏற்பட்டு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய சூழ்நிலையில பிரசவம் வந்து பிள்ளை பேரு தலைகீழா மாறி அந்த பிரசவம் பிள்ளை விழுந்து வெளியில வராம என் தாய் செய்யும், அதாவது என் பொண்டாட்டி பிள்ளை 2 பேரும் சேர்த்து செய்து போதும். கொடுமையே. 2 பேரும் போயிட்டாங்க பூரா டெத்தா. இப்ப மிச்சம் இருக்கிறது யாரு? நான். அங்கிட்டு உன் குடும்பத்தில் உன் மகள். இப்போ என்ன ஆச்சு? இந்த நம்ம புளியங்குளத்துக்காரம்லாம் எப்பா சொந்தம் வந்து சாதி சிரமம் ஒன்றுக்குள்ள பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டீங்க. கடைசியில் ஒரு தங்கச்சி மாப்பிள்ளையும் செத்து போனாங்க. அங்கிட்டு உன் பொட்டாட்டி பிள்ளையும் செத்து போச்சு. எப்படியா இந்த பொம்பளை பிள்ளைய உன் பிள்ளை பெத்த பிள்ளைய நினச்சி வளர்த்துக்கப்பான்னு எல்லாம் தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் கூட்டி கொண்டு சாத்திரத்தை கூட்டல என் பெத்த பிள்ளைய நடக்குது. அப்படி வளர்க்கும் போது வயசு 15 வயசாச்சு. இப்போ பிள்ளை வயசுக்கு வந்துட்டா. இந்த செய்தி கீழ்க்கு தெரியாம இருக்குமா? விட்டு பிள்ளை வயசு விட்டாலும் சொல்லி அப்படின்னு இங்க உள்ள ஒரு 10 மனுஷங்க அந்த சங்காளி அங்காளி பங்காளி இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணப்பா நீ 1000 அந்த வளர்த்து வச்சாலும் மறுக்கல. ஆனா என்னாச்சு தெரியுமா? இப்ப வந்து வயசுக்கு வந்து குமரி ஆயிட்டா. அது எங்க வீட்டு பிள்ளை. என்னதான் இருந்தாலும் நீ மாமேண்ட முறையை சாத்தம் சம்பரத்தை செய்யணும்ப்பா. நாங்க வேணா ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆள் பிள்ளைய கொண்டு வச்சிருக்கேன், நீங்க வாங்கடாண்டாச்சு. அப்படி வரும் பொழுது என்னாச்சு? உன் மகளுக்கு நான் அங்கிருந்து மாமன்சியெல்லாம் கொண்டாந்து செஞ்சுறீங்க, சிறப்பா செஞ்சுட்டேன். அப்ப திடீர்னு 10 ஊர் பொதுமக்கள் என்ன பேசுறாங்க? அனாதைக்கனாவது தோல் கொடுக்கணும், அதுலயும் அக்கா தங்கச்சி பிள்ளை நாட்டுல கட்டாதவே இல்லை. அந்த அடிப்படையில எப்படியாவது அவரு சின்ன வயசுல பொண்டாட்டி பிள்ளை இழந்துட்டாரு, இந்த பிள்ளை வயசுக்கு வந்து குமரி ஆயிட்டா, எப்படியாவது நம்ம சம்மதிக்க வச்சு அந்த ஆளுக்கு நம்ம பிள்ளையை கட்டி கொடுத்துருவோம்னு சொல்லி ஓ மகளவே எனக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. இப்படி வருது கதை. இப்போ ஓ மகளை கட்டி கொடுத்தோன்னா நாங்க புருஷ முட்டாட்டி வாழ்ந்தோம். எனக்கும் கிட்டத்தட்ட கொஞ்சம் வயசு கூட தானே. நானும் ஒரு நாள் நோய் வாய்ப்பட்டு திடீர்னு இறந்து போயிட்டேன். என்னடா கதையில நீங்களும் செத்து போயிட்டீங்களே? ஒருத்தன் கூட மிச்சர் கூட நினைக்கிறாடா? இப்ப நான் இறந்துட்டேன்ல, என் இறந்த பணத்தை பார்த்து உன் மகள் அழுதா. எப்படின்னா என் தாயும் தகப்பன் இறந்ததனால் என்னை தூக்கி வளர்த்தனால் என் அப்பனும் நீயே. நான் வயதுக்கு வந்து குமரியான பின்னால் எனக்கு சகலவித சீர்சீராட்டு செய்ததனால் என் தாய் மாமனும் நீயே. கடைசியில் என்னை கட்டி கொண்டதனால் என் புருஷனும் நீயே. இதான் உறவு. முறைகெட்ட கதைன்னு சொன்னீங்க. ஆனா உறவு முறையோடு வரமுறை இருந்தாலும் இந்த வரமுறைக்கு அப்பாற்பட்டு உறவை வளர்க்கறதுக்கு ஒரு அற்புதமான கதை இது. கதை பார்த்தீங்களா? யார்கிட்ட கேட்டால் பதில் வருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஓஹோ, பரவாயில்ல. கைதட்டிய தாய்மார்களுக்கு நன்றி. ஏன்னா சுடர் விளக்காயினும் தூண்டுகள் தேவைடா அப்படின்னா அது மாதிரி இந்த இடத்துல நாமளும் சந்திக்கணும். கண்டிப்பாக கொஞ்சம் விளக்கு பிரகாசம் ஆயிருக்கணும்னா யாரை பார்க்கணும்? 2 பொம்பளை பிள்ளை வந்திருக்காங்க. வர சொல்லு பார்க்கலாம். கூப்பிடுறேன். வர சொல்லு. சக்தி கொடு. இந்த படுத்திருக்க தாய்மார்கள் பூரா லேசா பிறண்டு வருங்க. நல்லா பேசினியா? ஏப்பா வாயை ஒழுக்கமா வைப்பா. நல்லா பேசினியா? பேசினேன். தலைமை எப்படி பேசினாப்ல? பரவாயில்ல, நம்மளுக்கு பரவாயில்ல. என்ன பேசினா அந்த ஒரு தப்பு பண்ணிவிட்டாப்ல. ஏப்பா உள்ள ஒரு கட்டிங் இருக்கிறப்பல பேக்குள்ள போய் தேடி பார்த்தேன், கிடைக்கலையப்பா. அவர் தெளிவா என் பேக்குள்ள வச்சுட்டாரு. அப்படி சொல்றாங்க. புரியுதா? ஏமாந்து போறேன். வாடாம்மா. அதை கேட்டோன்னு நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. அந்த பையனும் தண்ணி அடிக்க மாட்டேன், நானும் தண்ணி அடிக்க மாட்டேன். சும்மா காமெடிக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு காலத்தில் வேணாம்மா, ராமேஸ்வரத்தோட சரி சொல்லி உன்மான தேடி ஐயா நீ சொன்ன பேச்சு நீ மேல போச்சு மார்கோலமாச்சுதடி. அட நீ சொன்ன பேச்சு நீ மேல போச்சு காத்தோட போயிருச்சு. பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன். வாடுது எனக்கும் ஆசை இருக்குது, ஆனா குடும்பம் இருக்குது. மாடு தவிச்சு வாடுது, மனசில நினைச்சு வாடுது. எனக்கும் ஆசை இருக்குது, ஆனா குடும்பம் இருக்குது. உன்னை மறக்க முடியலே, உயிரை பிரிக்க முடியுமா? உன்னை மறக்க முடியுமா? உயிரை பிரிக்க முடியுமா? ராசாவே நீயும் நானும் ஒன்னா சேர காலையின் மேல் வாராதோ.
சேர்த்தது ஆசை நம்மள பிரிச்சது உன்னை மறக்க முடியல உயிரை வெறுக்க முடியல உன்னை மறக்க முடியுமா உயிரை பிரிக்க முடியுமா ராசாவே காட்டில் ஒரு தீபம் போல துடிக்கி மனசறிவாயோ இன்னொரு ஜென்மம் இருந்தா போது போலப்போ ஒன்றாக ஒன்றாய் இணைந்து அன்போடு இருப்போம் அது கூடாம போச்சதுயா ஏ ராசாவே நான் வெண்மேகமாக விடுவெளியாக வானத்தில் பறந்திருப்பேன் நீங்க அடையாளம் கண்டு நீ தேடி வந்தா அங்கேயும் காத்திருப்பேன் பொன்மான தேடி நானும் ஓடு வந்தேன் நான் வந்த நேரம் அந்த மானங்க இல்லை நிலத்த காரணம்னா நம்ம இடத்திற்கு நாரதர் மகாமணி ஓ நாரதரா வண்டி கிளம்புறதுக்கு ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கூடையெல்லாம் வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கியா வீட்டுக்கு போலாம்னு. ஸ்டார்ட் மியூசிக். வாங்க சாமி. ஜும்படி 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 ஜும்பு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு விழுகலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு விழுகலாமா நீங்க பொம்பளைங்க காத்து பட்டு பொம்பளைங்க காத்து பட்டு நீங்க மயங்கி நிக்க சாமிலோ சாமிலோ ஒரு உண்மைச்சாமி சாமிலோ சாமிலோ ஒரு உண்மைச்சாமி வருஷனாசி போல வந்த பிரம்மச்சாரி சம்போ சங்கர மோதேவா சம்போ சங்கர குருதேவா சம்போ சங்கர பணிவான பிள்ளை. இந்த பிள்ளை ஒண்ணுதான் சங்கத்தை மதிக்குது. ஏப்பா சங்கத்துல வாங்கி கொடுத்த சேலை எவ்வளவு அழகா கட்டியிருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. உண்மைதான். மனம் போல் வாழ்க்கை அதிலும் கூடிய வழியில் மங்களம் உண்டாகட்டும். தலைவி எங்கே எங்க பார்க்கலாமா? எங்க வேடாமா போகக்கூடாது. நீதி குதிக்கையிலே என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் தெப்பு குளத்துக்குள்ளே நான் நீந்தி குளிக்கையிலே என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் இப்போ காத்தாளைய வச்சா தெப்பு குளத்துக்குள்ளே நான் நீந்தி குளிக்கையிலே என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் இப்போ காத்தாளைய வச்சா காலப்பணி மேகம் ஓடுது ஏ மச்ச விலாசத்தை தேடுது காலப்பணி மேகம் ஓடுது ஏ மச்ச விலாசத்தை தேடுது கோலக்குயில் ஏன் கூவுது எங்க சொந்தத்தை தான் அது பாடுது அலங்கார தேரேறி மன்மதே வந்தாலும் மச்சானு கிடையாகுமா அலங்கார தேரேறி மன்மதே வந்தாலும் மச்சானு கிடையாகுமா பார்த்து சொல்லு இப்ப குளத்துக்குள்ளே நான் நீந்தி குதிக்கையில பார்த்து சிரிச்ச மச்சான் இப்போ காத்தாளைய வச்சா சரட்டு வண்டி தேரில தேட ஊர்களு வந்துமே ஊருல சரட்டு வண்டி தேரில தேட ஊர்களு வந்துமே ஊருல யாரு கண்டுபட்ட பாவமோ ஏ மச்சானுக்கு என்ன கோபமோ மலையாளக்கார போய் மை போட்டு பார்த்துட்டு மகராச திரும்பலே மலையாளக்கார போய் மை போட்டு பார்த்துட்டு மகராச திரும்பலே ஏ மாமல பார்த்து சொல்லு எப்ப குளத்துக்குள்ளே நான் நீந்தி குதிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் இப்போ காத்தாளைய வச்சா தெப்ப குளத்துக்குள்ளே நான் நீந்தி குதிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் இப்போ காத்தாளைய வச்சா அண்ணே வணக்கம் என்ன பண்ணுச்சு உனக்கு என்ன பண்ணுது ஒண்ணு இல்லடா
நாங்க தூக்கி வளர்த்த பிள்ளை இப்படி அழகா பாருங்களே ஆச்சரியப்பட்டு நான் நிக்கிறேன். அப்படியா? கைகுறா என்னண்ணே? அரியனாச்சி சாமி சத்தியமா சொல்றேன், சொல்லு, மனசார சொல்றேன், சொல்லு. சூப்பர் பிகர் அண்ணன், நீ எல்லாம் ஒரு அண்ணன். அதே அரியராஜ் போது உனக்கு நைஸ் வாய்ஸ் போதும். ஏற்கனவே அண்ணன் எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு நாரதர் மகாமுனி வந்திருக்கின்றாரடா. நாரத மகரிஷி நம்ம இடத்துக்கு? மகனே அண்ணன் தானே, அண்ணனுக்கு நீ மரியாதை கொடுத்தியா? ஏன் அண்ணனுக்கு ஒரு மரியாதை வணக்கம் சொன்னனே. பெத்த பிள்ளை இப்படி வளர்த்துருக்கீங்க கேட்டுவாங்க. என்ன சபா அண்ணன் பாத்தி அண்ணனை பாத்தியா பாத்தியா வேலு வாங்க போறீங்க? சரி இருக்கட்டும், அழைத்து வாருங்கள் நாரத மகரிஷி. சுவாமி வாங்க சுவாமி. மைக் எப்படி பிடிச்சு சாமிய பாத்தியா சாமிய தலைவா தவ புதல்வா வருகவே, தலைவா தவ புதல்வா வருகவே, உந்தன் தாமரை தாழ் பணிந்தே வாழ்கவே, தலைவா தவ புதல்வா வருகவே, உந்தன் தாமரை தாழ் பணிந்தே வாழ்கவே, நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே, நிறைவான குணம் கொண்டே அருள் வெல்லமே, நெடுங்காலமாய் வணங்காமுடி, நெடுங்காலமாய் வணங்காமுடி இலங்கேசனை உரை காண்டவை நீளாத யாரை வேறு யார் வெல்வாரே உலகிலுமே, தலைவா தவ புதல்வா வருகவே, தாமரை தாழ்பணி வாழ்கவே. குருவின் குரலே அறிவில் மழை, கருணை முகில் நீயே, கந்தனின் தமிழ் நீயே, குருவின் குரலே அறிவில் மழை நீயே, கருணை முகில் நீயே, கந்தனின் தமிழ் நீயே, அலைகடலேனையும் கூட்டித்து அறு தமிழ் இலக்கண போட்டைத்து மலையின் மமதையை அடித்து வாதாபினாயுளை முடித்து அலைகடலையும் குடித்து அறு தமிழ் இலக்கண படைத்து மலையின் மமதையை அடித்து வாதாபினாயுளை முடித்து மாணவ புகழும் மானிட நலனும் தானமும் தபமும் ஞானமும் பயனும், மாணவ புகழும் மானிட நலனும் தானமும் தபமும் ஞானமும் பயனும், வேதமும் ஆகமும் போதமும் சீர்தர பிள்ளங்கள் மிகுந்த வர்றங்கள் வழங்கிடவே, தலைவா தவ புதல்வா வருகவே, உங்கள் தாமரை தாழ்வணிந்தே வாழ்கவே. கலைவாணி மகனே, கலைஞான வடிவான கலைஞான மகரிஷி வருக. இதுவோ கணகம். தாங்கள் எங்களது நாட்டில் இருக்கும் சமயத்தில் வந்திருப்பீர்கள். சகலமும் போற்றுமயத்தில் கோலாகலத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம். காடு நாடி வந்த காரணத்தினால் நாங்கள் கொடுத்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு எமது நாடும் நாட்டில் உள்ள அனைவரும் முடிவாழ குடிவாழ கொடிவாழ அவர்களுடன் சேர்ந்து நானும் நலமாக வளமாக அண்ணன் சாமிக்கு வெடியெல்லாம் போட்டு வரவேற்பு கொடுக்கணும் இல்லையா? ஏயா வெடி அவர் கவட்டில வச்சு திரும்பவும் மேல அனுப்பலாம். உத்தரவு சாமி. என்ன பண்ண நீ? பரதநாட்டியத்தில் அச்சாரம் புடிச்ச அண்ணன். அச்சாரம் முடித முதல்ல படிச்சுக்கிட்டாண்டா வந்து முதல் இப்படி கையை வீசுற மூக்கில் அடிச்சு நாரதரே நாரதரே வீட்டு வந்து பார்த்தாச்சு. நாரதரே பேச்சு கேட்டது பார்த்தாங்க. ஒரு பரதநாட்டியத்துல ஒரு முத்திரையை வாங்கியிருக்காரு. என்ன இப்போ ஒரு சொல்லு சொல்லுவேன், எப்படி கரெக்டா ஆடுவார் பாருங்க. இவன் பதற நாட்டியம் ஆடுறான். என்னங்க இங்க இருங்க. தத்தி தக்க சொன்ன தத்தி தக்க சொன்ன தத்தி தக்க சொன்னதம் ஆடுங்க. எப்படி பாய் பாய் குரங்காட்டியா இருப்பேன் பொழுது. சரி இருக்கட்டும். விளையாட்டு பருவங்கள் தலைவியின் வரவேற்புகளை பெற்ற மகிழ்ச்சி இருந்தேன். ஆனா உண்மையிலே எத்தனை பேர் பார்த்துருக்குமா? உங்க அண்ணனை போல ஒரு பார்த்தது இல்லாமா? நல்லவே தானே? ஆமா, நாங்களே பார்த்தோம். சொல்லுவீல தங்கச்சியை பார்த்து சூப்பர் புக்கர்ன்றியா? வெக்கம் இல்லாம அவனை போய் அண்ணன் இருக்க எவனா சொல்லுவானோட தங்கச்சியை பார்த்து கருமம் பிடிச்சவங்க. இருக்கட்டும், காலம் கலிகாலம். நல்ல விஷயம். உண்மையிலேயே வாழ்த்துவது என் கடமை என கருதி உன்னை வாழ்த்துவது என் வாக்கு தத்துவமாக வாய்மையே வெல்லும் என்ற அடிப்படையிலே ஒரு சின்ன சிறிய வாழ்த்தாக இதோ. பூ போலே ஒரு புன்னகையில் பொன்னுலகினை கண்டேனம்மா, பூ போலே உன் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா, பூ போலே ஒரு புன்னகையில் பொன்னுலகினை
உலகினை கண்டேனம்மா என் கண்ணே கண்ணில் மணியே என் உயிரே உயிரில் ஒளி நீயே பூத்தோடி உன் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. பூங்காட்டிலே சிறு பூங்கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே பூங்காற்றினே பூங்கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே. பூங்கிலே வர சங்கீதம் போல் நீ சிரிப்பது காவியமே அன்புக்கு 100 ஆசைக்கு 100 முத்துக்கள் சூட்டி நான் காணுவேன் மகளே என்னை பார்மகளே என் உயிரின் ஒளி நீயே பூங்கோடி ஒரு புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. அம்மாவென்று அவர்கள் குட்டி அது தாய்மையை கொண்டாடுது கூக்குவென்று வரசிங்க குயில் தன் குழந்தைக்கு சோறுட்டுது நெஞ்சோடு பாசம் வந்தாலே போதும் கண்ணோடு நேசம் நாடாகுவே நீ என்ன நான் இல்லையே என் உயிரின் ஒளி நீயே பூங்கோடி ஒரு புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. என் கண்ணே கண்ணின் மணியே உயிரே உயிரிலே ஒளி நீயே. பூங்கோடி ஒரு புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா மண்டபிளி மண்டிவிழி மண்டபிளி எங்கள் மொழி ஆதேனி பார்த்திருக்கும் நாடது சொல் போதே போதே ஞான நிலைதான் உணர்ந்த சுவாமி ஞான நிலைதான் உணர்ந்த சுவாமி நடுமலை நாடென்பார் பூமி. கந்தமலர்ந்த மகள் மாதே 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 கந்தமலர் 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 இந்த மகள் மாதேவள் தலைதாய் பெயர் என்ன சொல் போதே போதே தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி தாயனங்கி மோகினி என்பார் சுவாமி. சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே இந்த சுந்தரவள்ளிக்கு ஈடு இணையார் என விட்டதை தொட்டவங்கிட்டேன் தொட்டதை விட்டவங்கிட்டேன் வரக்கூடாது ஏன்னா முன்னேறி போன பாதையில பின்னேறு போனுங்க. ஒரு அனுபவசாலி அந்த தொடக்கூடிய அந்த ஸ்தாயில அந்த உத்த ஸ்தாயில தொட்டு பிடிக்கிறீங்கன்னா கெட்டிக்கார பிள்ள எப்படி உனக்கு நானே எனக்கு நீ அப்படிதான் இருக்கணும் ஏன்னா சரீர வளமும் சாரீர வளமும் சரீரம் கெட்டுவிட்டால் சாரீரம் விட்டுவிடும் சரீரம் என்று சொல்லக்கூடிய உடல் இந்த சரீரம் என்று சொல்லக்கூடிய உடல் கெட்டுவிட்டால் சாரீரம் என்று சொல்லக்கூடிய குரல் விட்டுவிடும் என்பார்கள் ஒரு நடிகன் ஒரு கலைஞன் ஒரு பாடகன் உடம்பு முதல் சரியா பக்குவப்படுத்திக்கணும் அப்படி இருந்தாத்தான் மக்கள் மத்தியில் பாடி பேசி பேரும்புகழ் வாங்க முடியும் அந்த பேரும்புகழ் உன்னை நினைத்திருக்க கடவுது என்று அரியநாச்சி துணையோடு வாழ்வாங்க வாழ வாழ்த்துகிறேன் இருந்தாலும் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும்னு சொன்னாங்க. கேட்டா கிடைக்கும் ஆமாங்க. மாட்டுக்கிறது இல்லையே கிடையாதுங்க. கிடையாதா கிடையாது. என்ன கிடையாது நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். பதில் கிடையாதுன்னு சொல்லவே மாட்டேன். இல்ல கிடைக்குமா கிடையாது பதில் கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன். சரி ம். அது கிடைக்கும் அப்படி நம்பிக்கை வந்துருச்சு ஆமா. சரி கிடைக்கிறது இன்னும் சொல்லுவாங்க சரி அப்புறம் பேசிக்கிறோம் விஷயத்துக்கு வரும் இப்ப நாடு எந்த நாடு சொன்னீங்க தொண்டை நாடு நிலம் குறிஞ்சி ஊரு நிலம் சிற்றூர் தலைநகரம் மேற்பாடி தந்தை பெயர் நம்பிராஜன் தாய் பெயர் நங்கை மோகினி உனது பெயர் வள்ளி உடன் பிறந்தோர் உடன் பிறவாதவர் 7 பேர் சரி வந்திருப்பது காவலுக்கு என்ன காவல் திணைக்காவல் என்ன திணை கருந்தனை சந்தனை கருந்தனை யாருக்கு செந்தனை யாருக்கு கருந்தனை எங்களுக்கு செந்தனை செந்தில் வடி வேலனுக்கு கையில் உள்ளது கவன் செந்தில் வடிவேலனுக்கா எதுக்கு செந்தில் வடிவேலனுக்கு எதுக்காக முருகருக்கு படைக்கிறேன்னு கேக்குறீங்களா செந்தனையாவது குளிர்ச்சி பொதுவாகவே வந்து அரியநாச்சிக்கு ஒரு நாடகம் எடுத்து நடத்துறேன் எதுக்காக சாமி இந்த நாடகத்தை பார்க்க அதோட மனசு குளிரணும்னு சொல்லிதான் பொதுவாகவே சாமியோட மனசு குளிர்ந்தாதான் மாறி என்ற மழை பொழியுமா அதனால வந்து செந்தனையாகப்பட்டது மாறி இல்லாத காரியம் இல்லை ஆமாங்க அதனால செந்தனையாகப்பட்டது குளிர்ச்சி அதனால அந்த முருகப்பெருமாள் கொண்டு போய் படைக்கிறான் குளிர்ச்சி இப்ப யாரு சூடா இருக்கிறது இந்த இடத்துல சூடா இருக்கிறது கிடையாதுங்க மனசு கடவுளோட மனசை குளிர்விக்கணும்னு சொல்றேன் எங்க குளிர் நான் சொல்றேன் தட்ப வெட்ப